அந்த காலத்தில் வைணவர்களும் சைவர்களும், அதாவது வைணவமும் சைவமும் ஒருவருக்கொருவர் தங்களது மிகப்பெரிய எதிரியாக பாவித்து கொண்டார்கள். அடிதடி வரைக்கும் போவார்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருவருக்கும் ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்தது. அப்போது உருவாக்கப்பட்ட புராணங்கள் தான் வைணவ மதத்தை பொறுத்தவரையில் ராமாயணம், மகாபாரதம். சைவ மதத்தை பொறுத்தவரையில் பெரிய புராணம், கந்த புராணம். இப்படி இன்றைய இரு மதங்களும், இந்த இரு பிரிவுகளும் தங்கள் கடவுள்தான் உயர்ந்தவர் என்று அடித்து கொண்ட நேரத்திலே, அப்போ கடவுளை நீ பார்த்தாயா, நான் பார்த்தேனா, நாம் யாரும் பார்க்கவில்லை, ஆகவே அன்பு ஒன்றே இறைவன், அன்பை மட்டும் காட்டுங்கள் என்று உருவான மதம்தான் பௌத்த மதம், புத்த மதம். இப்படி ஒருவருக்கொருவர் தங்கள் மதத்தை உயர்ந்ததாக காட்டிக்கொள்ள என்னென்னவோ செய்தார்கள். இப்போது நம்ம ராமாயணத்திற்கு வருவோம். இந்த அடிவிதடி போட்ட நேரத்திலே ராமாயணத்தில் ராமன் சொல்வார் இல்லையா, அவரோட கூட பிறந்த லட்சுமணன், பரதன், சத்ருகன் இவர்கள் தவிர குகன், விபீஷணன், சுக்ரீவன் இவர்களை தங்களுடைய தம்பிகளாக, நீ 5வது தம்பி, நீ 6வது தம்பி, நீ 7வது தம்பி என்று சொல்வார். அந்த வகையிலே இவர் குகன் இவரை தனது 5வது தம்பியாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். குகன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு மீனவர். இந்த குகன் என்ற பெயர் இங்கே எப்படி வந்தது என்பதுதான் நமது ஆராய்ச்சி. குகன் என்பது முருகனுடைய ஒரு பெயர். ஆக இந்த குகன் பெயர் இங்கே எப்படி வந்தது என்பதற்கு ஒரு ஒரு கதை சொல்கிறார்கள். கதை என்றே வைத்துக்கொள்ளும்போது ஒரு கதை சொல்கிறார்கள். ஒரு அரசன் தெரியாமல் செய்த ஒரு பாவத்திற்காக, அதாவது தெரியாமல் உயிரை கொன்று விட்டார். அதாவது ஒரு உயிரை கொள்வது என்பது தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, உயிரை கொன்றது தான். அதற்கு பிரமகத்தி தோஷம் என்று ஒரு தோஷம் உண்டு. அந்த தோஷம்தான் நமக்கு எல்லாருக்குமே பிரமகத்தி தோஷம் இருக்குது. அதனால்தான் ஏதோ ஒரு வகையில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த அரசன் தான் தெரிந்தே தெரியாமலோ செய்த ஒரு உயிரை கொண்டு விட்டதால் அவருக்கு பிரமகத்தி தோஷம் பிடித்தது என்பதை உணர்ந்து கொண்டார். அதை நிவர்த்தி செய்வதற்காக அங்கே ஒரு சாமியார், முனிவர் ஆசிரமத்தில் இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம், அவரிடம் சென்று அதற்குண்டான வழிமுறையை தேடலாம் என்று அவரை தேடிச் சென்றார். தேடிச் சென்ற சமயத்தில் அவர் அங்கே இல்லை. அவர் மகன் மட்டும் அங்கே இருந்தார், அவர் பையன் மட்டும் இருந்தால். அவரிடம் அப்பா எங்கே போயிருக்கிறார் என்று கேட்டார். அப்பா இமயம் சென்றிருக்கிறார், அதாவது காசிக்கு போயிட்டு அப்படியே இமயத்துக்கு போயிட்டு வருவார், இமயம் சென்றிருக்கிறார், காசிக்கு என்று சென்றிருக்கிறார் என்று சொன்னார். சரி, எப்போது திரும்பி வருவார் என்று கேட்டார். காசிக்கு சென்றவர்கள், இமயத்துக்கு சென்றவர்கள் எப்போது திரும்பி வருவார்கள் என்று சொல்ல முடியாது. நாளைக்கே திரும்பி வரலாம், ஒரு மாதம் கழித்து திரும்பி வரலாம், இல்லை ஒரு வருஷம் கழித்து திரும்பி வரலாம், இல்லை திரும்பாமலே இருக்கலாம். அதனால் அங்கே போனவர்களே எப்போது திரும்பி வருவார் என்று நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். சரி என்று, சரி வந்தது நிறைவேறவில்லை, நமது நோக்கம் நிறைவேறவில்லை என்ற அந்த அரசன் திரும்பலாம் என்று பரிவாரத்தோடு திரும்ப முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த முனிவரின் மகன், ஐயா உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள், முடிந்தால் நான் உதவி செய்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறேன், உங்கள் பிரச்சனை என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்போது அந்த அரசன், ஒரு உயிரை தெரியாமல் கொன்று விட்டேன், எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது, அதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக தான் இங்கே வந்தேன் என்று சொன்னார். இது ஒரு பெரிய விஷயமில்லை, அதான் முனிவருடைய மகன் சொல்கிறார், இது ஒரு பெரிய விஷயமில்லை, சாதாரண விஷயம்தான், ஒரு செகண்டில் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போய்விடலாம் என்றார். அரசருக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, சரி அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதே போகிறதே கங்கை ஆறு, அந்த ஆற்றின் அருகிலே உட்கார்ந்து அதிலே கையிலே தண்ணி எடுத்து ஒரு 3 முறை முருகா 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 என்று அந்த தண்ணியை தெளியுங்கள், உங்கள் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிவிடும். அப்படின்னு இவருக்கு அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். சரி செய்துதான் பார்ப்போமே, சிரவனாக இருந்தாலும் ஏதோ சொல்கிறான் அல்லவா என்று சொல்லி முருகா 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 என்று அந்த கங்கை ஆற்றின் தண்ணீரை எடுத்து தெளித்தார். என்ன ஆச்சரியம், அடுத்த நிமிஷம் அவருக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிவிட்டது. மனம் சந்தோஷமானது.
தாங்க முடியாத ஒரு இன்பத்தோடு வந்தார். அரசன் மகனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, அதாவது முனிவருடைய மகனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அரசர் சென்று விட்டார். காலங்கள் கடந்தன. கங்கை இமயம் சென்ற, காசிக்கு சென்ற அந்த முனிவர் திரும்பி வந்தார். வந்துன்னு பார்த்தா தேர் தடமெல்லாம் கிடக்குது. பையனை கூப்பிட்டு, என்ன இங்கே தேரெல்லாம் இருக்கிறதே, யாராவது வந்தார்களா என்று கேட்டார். உடனே பையன் சொன்னான், ஆம் தந்தையே, நாட்டு அரசன் இங்கே வந்தான். அப்படியா, எதற்காக வந்தார் என்று கேட்டார். அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்திருக்கிறது, அதை நீக்குவதற்காக உங்களை தேடி வந்தார் என்று சொன்னார். நீ என்ன சொன்னாய் என்று சொன்னார். நீங்கள் இல்லை என்று சொன்னவுடன், நானே என்னால் முடிந்த அளவுக்கு அதை தீர்த்து வைக்க முயற்சிக்கிறேன் என்று சொன்னேன். வெரி குட் என்று தந்தை சொல்லிவிட்டு, சரி என்ன சொன்னாய் அப்படின்று அந்த கங்கை அருகிலே சென்று அந்த தண்ணீரை எடுத்து முருகா 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 என்று 3 முறை சொல்லுங்கள், உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்துவிடும் என்று சொன்னேன். அவருக்கும் பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்து விட்டது, சந்தோஷமாக சென்று விட்டார் என்றார் பையன். முனிவருக்கு தாங்க முடியாத கோபம், கண்கள் சிவந்தன, குதித்தெழுந்தார். நீ எனக்கு மகனா பாவி, தோ பிடி சாபத்தை என்றார். உடனே பையன் அலறிவிட்டான். தந்தையை, நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக எனக்கு சாபம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். முருகா என்று ஒரு தடவை சொன்னாலும் 30 முக்கோடி தேவர்கள் என்ன எல்லாருக்குமே இந்த மூவிலகிலும் ஒரு சிறு குற்றம் ஏற்பட்டிருந்தாலும், தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் அடுத்த நொடியே ஓடிவிடும். அப்படிப்பட்ட அந்த முருகா என்ற புனிதமான அந்த நாமத்தை நீ 3 முறை சொல்ல வைத்து அந்த நாமத்தின் மகிமையை குறைத்து விட்டாயே, உன்னை நான் மன்னிக்க முடியாது, கொடுத்தது சாபம்தான் என்றார். உடனே பையன் தள்ளியுணிந்தான். நான் செய்தது தவறுதான், முருகா என்ற அந்த ஒரு வார்த்தைக்கே எவ்வளவோ இருக்கின்றது, நான் தெரியாமல் செய்துவிட்டேன், எப்படியாவது என்னை மன்னித்து சாப மோச்சனம் கொடுங்கள் என்றார். அவரும் இறங்கி பையனுக்காக இன்னொரு பிறவியில், அடுத்த ஜென்மத்தில் ராமர் இந்த அறக்கரைகளை அழிப்பதற்காக நாராயணன் பூமியில் அவதாரம் எடுப்பார், ராமன் என்ற பெயரிலே அவதாரம் எடுப்பார். அப்போது முருகனுடைய நாமமாக குகன் என்ற பெயரிலே நீ அங்கே அவருக்கு உதவி செய்ய வேண்டும், இதுதான் உமக்கு சாமோபோச்சனம் என்றார். பையன் அதே போல நடந்து கொண்டான். மறுபிறவில் அவன்தான் குகனாக பிறந்து அந்த ராமனுக்கு உதவி செய்தார் என்று புராணம் கூறுகின்றது. நன்றி, வணக்கம்.